ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஒரு ஆண்டறிக்கை வாசித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து கால்குலேஷன் பண்ணுறப்போ அவங்க சொன்ன அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அவங்க நீங்கள் கொடையாக கொடுத்துருக்கீங்க. 3 லட்சம் கொடையாக கொடுத்துருக்கீங்கன்னா அதோடைய மதிப்பு என்னென்னா அவங்களுடைய ஸ்டூடெண்ட் 17 பேருக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 22,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு மாணவருக்கு நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுத்த கொடை எவ்வளோன்னா 3.5 லட்சம் கொடுத்துருக்கீங்க. 17 மாணவர்களுக்கு அதை பகிர்ந்தோம்னா ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம செலவு செய்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம செலவு செய்கிறோம் போக அது எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும். இப்போ உங்கள் பள்ளியில் இந்த பள்ளி வயது குழந்தைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பலாப்பட்டு வடக்கில் எத்தனை குழந்தைகள் பள்ளி வயது குழந்தைகள் இருக்குது, அதில் எத்தனை குழந்தைகள் நம்ம பள்ளிக்கு வருது, மீத பள்ளிகள் எதுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். நிறையா திட்டங்கள் வந்து அரசும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் பள்ளிகளில் எவ்வளோ பேர் உள்ளே போயிருப்பீங்கன்னு தெரில. ஒரு மிகப்பெரிய எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், போய் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அதோட மதிப்பு ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா உலகத்தில் எந்த இடத்துல இருந்தும் நம்ம கல்வி கற்றுக்கலாம். அதில் வந்து நீங்கள் போய் தட்டினீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அதனால் போகணும், அதுக்கடுத்து வேறு என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதனால நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லாமல் இப்போ இன்றைக்கி இந்த நிமிடத்தில் நீங்கள் போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்மார்ட் போர்டு இருக்கும். அந்த ஸ்மார்ட் போர்டில் வந்து 24 ஹவர்ஸ் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பள்ளி நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பள்ளிகளை எதுக்கு நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்கோம்னா உலகளாவிய திறன்களை தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள். இந்த வயதில் இந்த மாணவர்களுக்கு என்னென்ன தெரியணுமோ, இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரில, அந்த டெக்னாலஜி தெரில அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தினால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த மாதிரியான ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு மாதம் 1,500 ரூபாய் என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் சார்ஜ் கொடுக்குறோம். அது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் நம்ம வந்து மொத்தமாக கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க பிஎஸ்என்எலுக்கு. நம்ம எதுவுமே கட்ட வேண்டியது, நாங்கள் சார்ஜ் கொடுக்க மாட்டோம். அவங்களே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே பிஎஸ்என்எலுக்கு மாதத்திற்கு 910 ரூபா அப்படிங்கிறத கட்ட போகிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. 100 Mbps ஈஸியாக எவ்வளோ விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு எதுக்காக சொன்னோன்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்க ஒரு 3 லட்சம், அப்புறம் டீச்சர்ஸ் சேலரி, சேலரி, அவங்க சேலரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி கான்வென்ட்டோட நம்ம குழந்தைங்க அதிகமாக செலவு பண்ணுறோம். நல்லா சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஊட்டி கான்வென்ட்டில் படித்தா கூட இவ்வளோ நமக்கு செலவாகாது, அவ்வளோ தொகையை நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கான இன்புட்டு நிறையா இருக்குது. மாணவர்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமை ஆசிரியரை வச்சு தான் நாங்கள் இந்த வட்டாரத்துக்கே சில பயிற்சிகள் கொடுப்போம். எல்லா தலைமை ஆசிரியர்களும் கூப்பிட்றது கிடையாது, சில தலைமை ஆசிரியர்கள் தான் கூப்பிடுவோம். எதுக்காக கூப்பிட்றோம் அந்த மாதிரி தலைமை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறமையானவர்கள். எல்லா ஆசிரியர்களும் திறமையானவர்கள் தான், இருந்தாலும் இவங்களுடைய திறன் அதிகமாக இருக்கும். மற்ற மாணவர்களுடையும் இவங்களுடைய அறிவு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தினால முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லா ட்ரைனிங்க்கும் மேக்ஸிமம் நம்ம இவங்களை சந்தி டீச்சரை கூப்பிட்டு இந்த நம்ம இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இவங்களுடைய திறன்களை போய் சேரணும் அப்படின்னு எங்கள் நோக்கத்தில் நாங்கள் இவங்களை அடிக்கடி என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் கூப்பிட்டு பயிற்சியை கொடுக்க சொல்லுவோம். அது மாதிரி தலைமை ஆசிரியர் மிக திறமையான ஆசிரியர், எனக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய திறனை பற்றி. அதுக்கடுத்து உதவி ஆசிரியரும் நல்ல திறன்பட வேலை செய்யக்கூடியவங்க. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் ஏன் வெளியில் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இன்றைக்கி நீங்கள் யார் உறுதிமொழி எடுக்கிறீங்கன்னா, இப்போ பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 20 பேர் இருப்பீங்க. அந்த 20 பேர் சேர்ந்து 5வது எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்க? 4 பேர் போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 பேர் 1வது சேர்த்துடணும். அதுதான் நானும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு தேதி சொல்லுங்கள், வீடு வீடாக போவோம், நம்மளுடைய திட்டங்களை சொல்லுவோம், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். நான் இப்போ சொன்ன அமௌண்ட்டெல்லாம் கூட்டி பார்த்தா அவங்க கொண்ட வேலையில் சேர்க்குறத விட அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ செலவு பண்ணுறது ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 50,000க்கு 60,000 70,000 நம்ம செலவு பண்ணுறோம். அப்படி இருக்கையில் ஏன் நம்ம வெளியில் விட்டு அந்த குழந்தைகளை விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து எஸ்எம்சி உறுப்பினர்கள் 20 பேர் சேர்ந்து இன்க்ளூடிங் மீ நானும் வரேன். எந்த குழந்தைகள் பள்ளி வயது குழந்தைகள் 1வது சேர வேண்டிய குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போகும். இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஏன் நீங்கள் போகிறீங்க, ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கிற மாதிரி நம்ம போய் வீடு வீடாக கேட்போம். ஓகே, நல்ல சிறப்பாக இருந்தது. இந்த பள்ளி சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. நிறைய பொருளுதவி கொடுக்குறீங்க.
அந்த மாதிரி பொருள் ஒதுக்கி கொடுக்கறது இல்லாமல் மாணவர்களை சேர்க்கறதுக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுங்க. உங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது இந்த இடத்த சுற்றி அது மட்டும் எனக்கு தெரியும். அமலாப்பட்ட, வடக்கு, தெற்கு, குடிக்காடு, இழுப்புத்தோப்பு, அந்த சோமந்துறை, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தால் கூட இந்த ஏரியாவில இருந்து பள்ளி வயது குழந்தைகள் யாரும் வெளியில போகாம நம்ம அனைவரும் முயற்சி செய்து இந்த வருடம் இப்பள்ளியில் சேர்வதற்கு உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு எங்க சைட்ல இருந்து நான் வந்து யாருன்னா வட்டார வளமைய மேற்பார்வையில் பொறுப்பா இருக்கேன். நாங்கள் தான் இந்த கிராண்ட்ஸ் இதெல்லாம் கொடுப்போம். எங்கள் சைடில் இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டு இருக்கோம், இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. நீங்கள் என்ன எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை ஊரில் இருக்கக்கூடிய PTA ப்ளஸ் SMC மற்றும் ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து மேக்சிமம் இங்கே சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.